सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. இதுவோ இடையில் பரீட்சையாக இருந்தது. முதலில் கேட்டிருந்தோம், ரிவைஸ் கோர்ஸிலும் அதிகமாக ரிவைஸ் ஆகிக் கொண்டிருக்கிற அந்த சகஜ யுக்தி எது என்பதை முதலில் கேட்டுக்கொண்டிருந்தோம். அது அமிர்த வேளையில் தனக்குத்தானே மற்றும் தந்தையுடன் ஆன்மீக உரையாடல் செய்வது மற்றும் அமிர்த வேலைக்கு மகத்துவம் கொடுப்பது. எப்படி பெயர் கூறுகிறீர்களோ அதே போல் அந்த நேரத்திற்கு வரதானமும் கிடைத்திருக்கிறது. எந்த ஒரு உயர்ந்த காரியத்தையும் செய்கிறீர்கள் என்றால் இன்று வரை நினைவு ரூபமாக நேரத்தை பார்க்கிறார்கள் இல்லையா? இங்கேயும் முயற்சி செய்வதற்காக சகஜமான பிராப்திக்காக மிக நல்ல நேரம் எது? அமிர்த வேலை. அமிர்த வேலையின் நேரத்தில் தன்னுடைய ஆத்மாவை அமிர்தத்தினால் நிரப்புவதினால் முழு நாள் காரியமும் அதே போல் இருக்கும். எப்படி நேரம் உயர்ந்ததோ அமி உயர்ந்ததோ அதே போல் ஒவ்வொரு காரியம் மற்றும் எண்ணமும் முழு நாளும் உயர்ந்ததாக இருக்கும். ஒருவேளை இந்த உயர்ந்த நேரத்தை சாதாரண முறையில் கடத்தி விட்டீர்கள் என்றால் முழு நாளில் எண்ணம் மற்றும் காரியம் கூட சாதாரணமாகத்தான் இருக்கும். அப்படி அமிர்த வேலை முழு நாளின் நேரத்திற்கான அஸ்திவார நேரம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அஸ்திவாரத்தை பலகீனமானதாக மற்றும் சாதாரணமானதாக போடுவீர்கள் என்றால் மேலே எழுப்பப்பட்ட கட்டிடமும் அதே போல்தான் இருக்கும். இந்த காரணத்தினால் எப்படி அஸ்திவாரத்தின் பக்கம் எப்பொழுதும் கவனம் கொடுக்கப்படுகிறதோ அதே போல் முழு நாளிற்கான அஸ்திவாரம் அமிர்த வேலை ஆகும். மகத்துவத்தை தெரிந்து நடந்து கொண்டீர்கள் என்றால் காரியம் மகத்துவத்திற்கு ஏற்றபடி இருக்கும். இதை பிரம்ம முகூர்த்தம் என்றும் ஏன் கூறுகிறார்கள்? பிரம்மா முகூர்த்தமா அல்லது பிரம்ம முகூர்த்தமா? பிரம்மா முகூர்த்தம் தான் சரி. ஏனென்றால் அனைவரும் பிரம்மாவிற்கு சமமாக புது நாளின் ஆரம்பத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். அதுவும் சரிதான். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தின் அர்த்தம் என்ன? அந்த நேரத்து சுற்றுப்புற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறது. அதன் மூலம் ஆத்மா சகஜமாகவே பிரம்ம நிவாசி ஆவதற்கான அனுபவம் செய்ய முடிகிறது. மற்ற நேரங்களில் முயற்சி செய்து சப்தத்திற்கு சுற்றுப்புற சூழ்நிலையில் இருந்து தன்னை விடுவிக்கிறீர்கள் அல்லது கடினமாக உழைக்கிறீர்கள். ஆனால் அந்த நேரத்தில் இந்த உழைப்பிற்கான அவசியம் இருப்பது இல்லை. எப்படி பிரம்ம வீடு சாந்திதாமமாக இருக்கிறதோ அதே போல் அமிர்த வேளையின் நேரத்திலும் தானாகவே அமைதி இருக்கிறது. அமைதியின் காரணமாக அமைதி சொரூபத்தின் நிலை மற்றும் சாந்திதாம நிவாசி ஆவதற்கான நிலையை சுலபமாகவே தாரணை செய்ய முடியும். அப்படி என்ன ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறதோ அதை பிரம்ம முகூர்த்தத்தின் நேரத்தில் நினைவில் கொண்டு வந்தீர்கள் என்றால் பிரம்ம முகூர்த்தம் மற்றும் அமிர்த வேளையின் நேரத்தில் நினைவும் சுலபமாக வந்துவிடும். பாருங்கள், படிப்பை படிப்பவரும் படிப்பை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக இதே நேரத்தில் படிப்பதற்காக
முயற்சியை செய்கிறார்கள். ஏனென்றால் இந்த நேரத்தில்தான் நினைவு சுலபமாக இருக்கிறது. எனவே தன்னுடைய நினைவையும் சக்திசாலியாக ஆக்க வேண்டும் மற்றும் தானாக நினைவு சொரூபம் ஆக வேண்டும் என்றால் அமிர்த வேளையின் உதவியோடு மற்றும் ஸ்ரீமத்தை கடைபிடித்துக் கொண்டே சுலபமாகவே நினைவை சக்திசாலியாக ஆக்க முடியும். எப்படி நேரத்தின் மதிப்பு இருக்கிறது, அப்படி நேரத்திற்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறீர்களா, அல்லது சில நேரம் கொடுக்கிறீர்கள் மற்றும் சில நேரம் கொடுப்பது இல்லையா? மதிப்பு என்ற தராசு சில நேரம் கீழேயும் சில நேரம் மேலேயும் செல்கிறதா? என்ன ஆகிறது? இது மிக சுலபமான யுக்தி. இந்த யுக்திக்கு இவ்வளவு மதிப்பு மட்டும் கொடுக்க வேண்டும். எப்படி ஸ்ரீமத் இருக்கிறது அதன்படி நேரத்தை தெரிந்து மற்றும் நேரத்தின் அனுசாரம் காரியம் செய்தீர்கள் என்றால் மிக சுலபமாக அனைத்து பிராப்திகளையும் செய்ய முடியும். பின்பு கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். விடுபட விரும்புகிறீர்கள். அதற்காக என்ன சாதனம் இருக்கிறதோ அதை உபயோகித்துக் கொண்டே செல்லுங்கள். நல்லது. எப்பொழுதும் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஆகி நடந்து கொள்ளக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் டிவைன் இன்சைட் கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: ஆன்மீக அதாவது அலௌகீக விளையாட்டு மற்றும் பொம்மைகளோடு விளையாடிக் கொண்டே எப்பொழுதும் சக்திசாலியாக ஆகக்கூடிய ஆடாத அசையாதவர் ஆகுக. ஆன்மீக வாழ்க்கையில் மாயாவின் தடை வருவது கூட ஆன்மீக விளையாட்டு ஆகும். எப்படி உடல் சக்திக்காக விளையாட வேண்டியது இருக்கிறதோ அதேபோல் ஆன்மீக யுகத்தில் சூழ்நிலைகளை பொம்மை என்று நினைத்து இந்த ஆன்மீக விளையாட்டை விளையாடுங்கள். இவைகளை கண்டு பயப்படாதீர்கள். அனைத்து எண்ணங்களையும் சேர்த்து தன்னை பாப்தாதா மேல் பலியாக்கி விட்டீர்கள் என்றால் மாயா ஒருபொழுதும் போரிட முடியாது. தினசரி அமிர்த வேளையில் சாட்சியாகி தன்னை அனைத்து சக்திகளினாலும் அலங்காரம் செய்தீர்கள் என்றால் ஆடாத அசையாதவர்களாக இருப்பீர்கள். ஸ்லோகன்: ஏதாவது உலகியல் செய்திகளை கேட்பது மற்றும் கூறுவது இதுவும் தன்னுள் குப்பையை சேமிப்பது ஆகும். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।